கங்குவாக்கும் அமரனுக்கும் ஏற்பட்டிருக்க ஒரு ஃபிலிம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மற்றவங்க சொல்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. ஏன்னா மற்றவங்க சொல்கிறத சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னோட தனிப்பட்ட ரிவ்யூ சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கன்சிடரபுளாக இருக்கும். ஓ, இந்த மாதிரி நடந்திருக்கா, சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமரன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சிங்கன்னா, நம்மளை மாதிரி ரசிகர்கள் பெரிய லெவலில் கொண்டாடிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா, ரஜினி அப்புறம் கடைசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூர்யா அவங்க அப்பாவோட கூட்டு வந்து படத்தை பார்த்து பெருமையாக ஒரு பாஸ் மாதிரி இது பண்ணாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினியும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் சூர்யா, அது பண்ணது என்னன்னா, சூர்யா ஒரு பாஸ் மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகனை பாராட்டுறதுக்கு நத்திங் இஸ் தர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காசு கொடுத்து போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம். அமரன் நாங்கள் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவை வந்து வாழ வைக்கிறோம். நீங்கள் காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி போய் பார்த்துட்டு நீங்கள்லாம் ஒன்றும் சிவகார்த்திகேயனை வாழ வைக்கவே இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இல்லை சூர்யாவாக இருக்கட்டும், எல்லா நடிகர்கிட்டும் எல்லா டாப் இதுவாக இருக்கு. நீங்கள் கோச்சிக்காதீங்க ரஜினிகாந்த் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு. நீங்கள் அமரன் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா, படம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணியிருக்கணும். புரியுங்களா? படம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொமோஷனுக்குலாம் போவே இல்லை. படம் வரதுக்கு முன்னாடி ஓகே, இது வந்து ஒரு நான் என்ன சொல்ல, சிவகார்த்திகேயனுக்காக நீங்கள் போயிருக்க தேவையில்லை. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேஜர் முகுந்தன் நாட்டுக்காக போராடி இருக்காரா, இவரை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரா, இதுக்காக போய் ப்ரமோட் பண்ணுவோம், இந்த தேசத்துல வச்சு நம்ம இத்தனை கோடி 1000 கோடி 2000 கோடி தான் சம்பாரிச்சிருப்போம் அப்படின்னு நினைச்சு யாராவது ஒருத்தவங்க போயிருக்கலாம். அது யாரும் போனதில்லை. அதுல வந்து அந்த சூர்யா வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அவரோட ஆட்டிடியூட், அந்த ஸ்மார்ட்னஸ், இந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து கோவம் வந்துச்சு. ஏன்னா அது ஓன் படமும் கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் பாராட்டவும் கிடையாது. இப்ப எல்லாம் இதாச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ போய் பார்த்துட்டு வந்திருக்க. அந்த சூர்யாவோட அந்த ஆட்டிடியூட், அந்த இது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது பொறாம தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இதுல சூர்யா வந்து என்ன நினைச்சுக்கிறாப்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே நான் வந்து சீனியர் ஸ்டார்னா என்ன படிச்சு கிழிச்சிட்டியா, என்ன காரணங்கிறது தெரியல. நீ வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு சினிமாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபாதரோட இதுல வந்து பெக்ல வந்து உனக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து அது உனக்கு வரப்பிரசாதம். அதை வந்து நீ வந்து இல்லைன்னு, அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு பார்க்குற வேலையிலையும் சரி, எங்க இதுலையுமே எங்களுக்கு கிடைக்கல. உங்களை கேட்டீங்கன்னா, உன் ஃபாதரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே அதிகமா இருந்திருக்கு. அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு பிலிம்ல கிடைச்சிருக்கு. இல்லாட்டி என்ன மாதிரி ஆளா இருந்தேன்னு, என்ன மாதிரி ஒரு ஆளா இருந்ததுன்னா உன்னை பிலிம்ல சைடு ஆக்டர் கூட சேர்த்துக்கிறதுக்கு வந்து 100% சான்ஸ் கிடையாது. புரியுதா? சிவகார்த்திகேயன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு என்ன பிஇ படிச்சுட்டு ஓகே எனக்கு இந்த பிலிம்ல வந்து ஒரு ஒரு என்ன மோட்டிவேஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால இதுல விஜய் டிவி மாதிரி ஒரு டிவியில போய் ட்ரை பண்ணி அதுல வந்து ஆங்கரிங் பண்ணி ஒரு காமெடி ஷோ பண்ணி ஆங்கரிங் பண்ணி, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா டான்ஸ் எல்லாம் பண்ணி பாட்டெல்லாம் பாடி, அதுக்கப்புறம் மூவில வந்து செலக்டிவ் மூவி, அதாவது என்ன நீ பண்ற மூவிஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னு நிறைய ஆக்ட்ரஸும் சரி மூவிஸ் பண்றேன்னா சரக்கு வச்சுக்கிட்டு அப்படி இப்படிலாம் கட்டி பிடிச்சி இது பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிட்டு அப்படி ஒரு ஃபேமிலியோட பாக்குற ஒரு என்டர்டைன்மெண்ட். என்ன சொல்லணும்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்த அதிக ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஆக்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சிவகார்த்திகேயன். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கணுமா, அந்த காமெடி, அந்த இது வந்து எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஓகே, எங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஓகேடா பார்த்தோம்டா, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சதுடா அப்படிங்கிற இதாகும். உடனே மாதிரி சூர்யா மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னது ஜெய் பீம்னு சொல்லி ஒரு படம் எடுத்துட்டு அதுல வந்து தப்பா வந்து ஏதோ ஒரு இதை உன் இஷ்டத்துக்கு போட்டுட்டு அதை ஒரு பெரிய இதுவா போட்டுக்கிட்டு நீயே உன் படத்துக்கு ஆஸ்கார் வரும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பீத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அமரனுக்குலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. அதாவது சான்ஸ் ஆன கிரைட்டீரியா எங்களை மாதிரி ரசிகர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரூத் பேஸ்ல 99% மாற்றாம எடுத்திருக்காங்க. இது வந்து ஆஸ்கார் வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா அமரனுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு வந்து அதிகமா இருக்கு. புரியுதா? அந்த ஒன்னு நீ சொல்ற மாதிரி இந்த ஜெய் பீம்ல வந்து நீ உன்னோட கேரக்டரே மாத்திட்டுலாம் இல்லை, ஓப்பனா என்ன இருக்கோ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இதுலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து அமரன் வந்து ஐயர் நீ ஏன் காட்டல அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனே அந்த டைரக்டர் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அமேசிங்கா இருக்கு. அப்படி பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அமரன் மட்டும் இல்ல, அமரன் படம் வரும்போது ஏகப்பட்ட படம் வந்துச்சியா, கண்டினியூஸா 4-5 படம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, ரஜினிகாந்த் படம் வரும்போதும் சரி, ஓம் படம் வரும்போதும் சரி, நீயே எல்லா தேட்டரையும் பிளாக் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா அமரன் படம் வரப்போ பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட படம் வந்த மாதிரி தான் நாங்க ரசிகர் ஃபீல் பண்ணோம். ஆனா இந்த படம் அப்படி போயிருச்சு, மற்ற படம்லாம் இப்படின்னு வந்துருச்சு. அதை வந்து எவங்களும் யோசிக்கவே இல்லை. இதுல நான் வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வாழ வச்ச அந்த நெல்சன், இவன் கொஞ்சம் படத்தை தள்ளி போட்டிருக்கலாம். நெல்சன் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீலாம் அந்த படத்தை வந்து கிறிஸ்துமஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, படம் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. அந்த படம், அந்த படத்துல அப்படி ஒன்றும் ஸ்டோரி இல்லை, ஏதோ லைட்டா காமெடி இருக்கும். ஆனா அந்த படத்தை நீ கிறிஸ்துமஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, உன் படம் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும். நீலாம் அதை யோசிக்க மாட்டீங்க. இந்தியாவில் ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் இருக்கியா, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் லீவ் இருக்கு. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்க அவங்களோட படத்தை. அது எதுக்கு நீங்க தீபாவளிக்கு மட்டுமே நீங்க வந்து ரெகனைஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க? தீபாவளி அப்படிங்கிறது நாங்க வந்து இப்போதைக்கு ஒரு 2-3 இயர்ஸா நாங்க வந்து என்னன்னா ஒன்லி வளர்ந்து, அதாவது கொஞ்சம் சினிமாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தனியா உழைச்சி வளர்ந்து வந்த ஸ்டார் சிவகார்த்திகேயன் எழுதி வச்ச மாதிரி எங்களுக்கு வந்து தோணிருச்சு. போன வாட்டி பிரின்ஸ் வந்தது, அதுவும் வந்து மாஸ் லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி டான் வந்தது, டானும் மாஸ் லெவல்ல இருந்துச்சு. இந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா அருமையான படத்தை வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி எழுதி வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா அப்பா மூலியமா வந்துட்டு நீ வந்து இந்த பந்தா பீத்தல் இதெல்லாம் பண்றது முதல்ல நீ படிக்கல. ஃபர்ஸ்ட் நீ படிக்காத ஒரு முட்டா பையன் அப்பா மூலியமா வந்துட்ட. ஓகே, அப்படி கிடைக்கிறதுனால என்னதான் அது நீ இன்னொரு பேச்சு ஒண்ணு, உழைச்சு சம்பாரிச்ச காசு, உழைச்சு சம்பாரிச்ச காசு தான் ஓகே. அது நீ பேசிக்கிட்டு இருக்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்குடா அவன் பொண்டாட்டி போயிட்டு எங்களோட அதுவும் தஞ்சாவூர் பெரிய கோயில் நினைச்சா எனக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு கோவம் வருது. அந்த கோயிலை பத்தி அப்படி பேசிட்டு நீ பிளைட்லாம் என்ன இதுக்குடா வாங்கின? அந்த பிளைட்லாம் எப்படி, யாரோட காசை வச்சுடா வாங்கின? உனக்கு எப்படி தாண்டா இந்த ரசிகர் இந்த முட்டா பசங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து சுத்தமா புரியவே இல்லை சூர்யா, சுத்தமா புரியல. எனக்குலாம் என்னன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை பத்தி பேசும்போது எங்களுக்குலாம் என்னன்னா, அதெல்லாம் எத்தனையோ பேருக்கு அன்னதானம், கிட்டத்தட்ட பல கோடி பேருக்கு அன்னதானம் போட்டு ஒரு அருமையான ஒரு இது தஞ்சாவூர் பெரிய கோயில். அதுக்கு செலவழிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கு. நீ பிளைட் வாங்குவ. இதுல இப்போதைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? உன் படத்தை போய் தியேட்டர்ல பாக்குறதுக்கு அந்த காசை சேமிச்சு வீட்லயாவது இருக்கலாம் லெவல்ல பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அது உன் படம் கெட்டு போனதுக்கு கிட்டத்தட்ட 60% காரணம் உன் பொண்டாட்டி. அது இல்லாம நீ என்ன பண்ண? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது டேரக்டா பாக்குறது என்னோட மனசுல இல்ல, டேரக்டா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? பாவு பஜ்ஜி சாப்பிட்டு ஹிந்தியில வேற பேசிட்டு, நீ ஹிந்தியில பேசு, கர்நாடகால பேசு, என்ன மாநில எங்களெல்லாம் ஹிந்தி கத்துக்க கூடாது, ஹிந்தி வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு படத்துல சொல்லிட்டு டைரக்டாவும் சொல்லிட்டு நீ மட்டும் ஏன்டா சூர்யா, ஏன்டா இப்படி ஒரு இதுவா இருக்க? ஆனா உனக்கு என்னன்னு, இப்ப இந்த அமரன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. சினிமா நடிகருங்கிறது முக்காவாசி பேர் பக்கா முட்டாளா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா படிக்கல, அவங்க வந்து படிக்கலனால முட்டாளா இருப்பாங்க. இவங்க சொல்ற கருத்தை வந்து நம்ம சின்ன பசங்க எல்லாம் மண்டையில வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா 100%. ஏன்னா நாசமா நிறைய பேர் போயிருக்காங்க, இப்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்க நாசமா போயிருவோம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்கு. இது வந்து தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம், இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்து கணிப்பு அப்படில போடுங்க. நன்றி.